திமுக அரசு மீது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் தாக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் 34,384 பேருக்கு மட்டுமே திமுக அரசு வேலை வழங்கியுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து சில தினங்களுக்கு முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஎன்பிஎஸ்சி, சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக 34,384 பேருக்கு மட்டுமே கடந்த 4 ஆண்டுகளில் அரசு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தும் பதிவு செய்யாமலும் 1,30,00,000 பேர் அரசு வேலைக்காக காத்திருப்பதாகவும், ஆனால் ஆண்டுக்கு 10,000 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்குவது இளைஞர்களுக்கு திமுக அரசு செய்யும் பெரும் துரோகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு எல்லா பணியிடங்களும் ஒப்பந்த முறையிலும் குத்தகை அடிப்படையிலும் ஆட்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்றும், இதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். சமூக நீதி அரசு என்று மார்தட்டி கொள்ளும் திமுக அரசு உண்மையில் சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள 6,50,000 காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.